அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து மஷ்ரூம் குழம்பு. மட்டனை விட சூப்பராக இருக்கும். ஒரு டைம் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். ஒரு வானலில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வெங்காயம் போட்டிருக்கோம். வெங்காயம் போட்டு நல்லா வதக்க ஆரம்பித்தோடனே அதில் வந்து கரம் மசாலா சேர்க்குறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1.5 ஸ்பூன் போடுறேன். நல்லா வந்து வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா, அப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் போட்டு நல்லா வதக்குறேன். சாட் அவுட் பண்ணிவிட்டு அது கூட வந்து ஒரு 3 பெரிய தக்காளி. நிஜமாலுமே சொல்கிறேன், மட்டன் குழம்பை விட சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ஒரு தடவை வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். தக்காளி போட்டுட்டு நல்லா தக்காளி வெங்காயம் நல்லா மசிஞ்சு வர மாதிரி நல்லா வந்து வதக்கி விட்டுக்கணும். நான் இன்றைக்கி இது செய்கிறதுக்கு 2 பாக்கெட் மஷ்ரூம் எடுத்துருக்குறேன். நல்லா தக்காளி வெங்காயம்லாம் வந்து நல்லா வந்து வதவி வருது. அது கூட வந்து 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டிருக்கேன். அரை ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டு நல்லா வந்து வதக்க ஆரம்பிக்கணும். நல்லா வந்து வதக்கிட்டுருக்கேன். மஞ்சள்தூள் எல்லாமே போட்டுட்டு நல்லா வந்து தக்காளி வெங்காயத்தை நல்லா மேஷ் பண்ணுறோமா, ஏன்னா மஷ்ரூம்லேயே மாதிரி ஒரு மாதிரி வந்து ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். அதனால் வந்து கண்டிப்பாக மஷ்ரூம் போட்டே ஆகணும். அதே மாதிரி மஷ்ரூம் நல்லா க்ளீன் பண்ணும்போது அந்த மேலே இருக்க வந்து தோலை எடுத்துடணும். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, ஏன்னா அது மண்ணாக இருக்கும், நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த மேலே இருக்க தோலை எடுத்துகிட்டு தான் நான் செய்வேன். சில பேர் அப்படியே கட் பண்ணி போடுவாங்க. அந்த மேலே இருக்க நான் தோலை வந்து எடுத்துகிட்டு திருப்பி ஒரு தடவை அலசிட்டு தான் கட் பண்ணி போடுவேன் நான். மஷ்ரூம் இந்த 2 பாக்கெட் மஷ்ரூம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக, ஏன்னா மஷ்ரூம் போட்டோடனே சுருங்கிடும். நல்லா நம்ம பெரிய பெரிய கொஞ்சம் மஷ்ரூமாகவே போட்டுக்கலாம். போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா வந்து கிண்டி விட்டுணும். கிண்டி விட்டுட்டு நமக்கு வந்து மஷ்ரூமில் வந்து ஏற்கனவே என்ன வரும்னா தண்ணி கொஞ்சம் வந்து நிறையாவே வந்து தண்ணி வரும். ஃபஸ்ட்டு ஒரு தடவை வதக்கிட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும் தண்ணி வந்து எவ்வளோ. ஏன்னா மஷ்ரூம் வந்து தண்ணி விடுற பொருள். அது நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டாலும் நிறையா இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் மஷ்ரூமில் எவ்வளோ தண்ணி வருதுன்னு பார்த்துக்கிட்டு நம்ம வந்து அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து மஷ்ரூம்லாம் கலக்கி விட்டுட்டு இப்போ நான் வந்து வீட்டு குழம்பு மிளகாத்தூள் யூஸ் பண்ணுறேன். இந்த ரெசிபி வேணுன்னா நீங்கள் கேளுங்கள், நான் சொல்கிறேன் எவ்வளோ குவான்டிட்டியில் எவ்வளோ நான் போட்டு அரைப்பேன். நல்லா தான் இருக்கும். ஆல் பர்பஸ் மசாலா தூள் எல்லாத்துக்குமே இதான் யூஸ் பண்ணுவேன் நான். மீன் குழம்பு, கறி குழம்பு, எந்த குழம்பு இருந்தாலுமே, சிக்கனு, காரக்குழம்பு எல்லாத்துக்குமே வந்து ஒரே மிளகாத்தூள் தான். தனித்தனியாலாம் நான் வந்து அரைக்க மாட்டேன். இப்போ அந்த டம்ளரால் நான் வந்து ஆல்ரெடி ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 2 கப்பு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொதிக்க விடுவோம். நல்லா இன்னொரு டம்ளர் தண்ணி ஊற்றுறேன் பாருங்கள். நல்லா வந்து தண்ணி ஊற்றிட்டு நல்லா வந்து கிண்டி வச்சுட்டு ஓரத்தில் இருக்கிறது ஃபுல்லாக நான் சைடில் இருக்கிறத எடுத்து விட்றேன். எடுத்து விட்டுட்டு நல்லா குழம்பு பாருங்கள், நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து இதுக்கு வந்து ஒரு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன். அந்த பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ண வேறு ஒன்றும் இல்லைங்க. அதில் வந்து தேங்காய், சோம்பு, கசகசா 3த்தையும் போட்டு நல்லா ஆட் பண்ணி அந்த கலையை வந்து குழம்பு கொச்சி வந்த அப்புறம் தான் ஊற்றணும். ஏன்னா ரொம்ப வந்து அது வந்து தேங்காய் வந்து கொதிச்சா கொலஸ்ட்ரால் ஆகிடும். அதனால் வந்து நல்லா கொதி வந்த அப்புறம் தான் அதை வந்து ஊற்றணும். ஊற்றிட்டு நல்லா கிண்டி விட்டு நல்லா 2 கொதி வந்தோடனே மேலே வந்து பெப்பர் தூள் போட்டு கொத்தமல்லி போட்டு எடுத்து இறக்கிட்டால் நம்மளுக்கு வந்து சூப்பராக இருக்கும் பாருங்கள். இது வந்து மட்டனை விட செம்மையாக இருக்கும். சோம்பு பொடி கொஞ்சம் போடுறேன். போட்டு நல்லா கொதித்து நல்லா வீடே மணக்கும், நல்லா செம வாசனையாக இருக்கும். இது வந்து நாங்கள் வந்து கந்தசஷ்டி அப்போ நாங்கள் வந்து ஒரு 48 நாள் வந்து சாப்பிடாமல் இருந்தோம். அப்போ வந்து இந்த மஷ்ரூம் குழம்பு தான் போயிட்டுருந்துச்சி பார்த்துக்கோங்க. அடிக்கடி சண்டே ஆனால் மஷ்ரூம் குழம்பு தான் வச்சுருவோம் வீட்டில். அது நல்லாயிருக்கும். நல்லா மட்டன் குழம்பு மாதிரி சிக்கன் குழம்பு நல்லா வாசமாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. அதனால் வந்து பசங்களும் விரும்பி கேட்பாங்க. அதனால் இது செஞ்சு கொடுத்துருவேன் நான். கடைசி இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு போட்டுட்டேன். நல்லா குழம்பு கொச்சி வருது பாருங்கள். இந்த குழம்பு வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, நம்ம நார்மல் ஒயிட் ரைஸு, கீ ரைஸு, புலாவு இதுக்கெலாம் வந்து சைட் டிஷ்ஷாக சூப்பராக இருக்கும். வீட்டில் செஞ்சு கொடுங்க. இது வந்து சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா நமக்கு மட்டன் குழம்பு மாதிரி அப்படியே இருக்கும். நல்லா முருவலாக தோசை சுட்டு இன்றைக்கி என் பசங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். சாப்பிட போகிறாங்க, பாருங்கள். தேங்க்யூ. திரும்பவும் இன்னொரு புது வீடியோவில் சந்திக்கலாம்.